காங்கிரஸ் பேரியக்கத்தை உயிரோட்டமாக நடத்திய அருமையான தலைவர்களுள் மறக்க முடியாத தலைவர் வாழப்பாடியார். நாடாளுமன்ற உறுப்பினராக, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக, ஒன்றிய அமைச்சராக, ஒரு பெரிய தொழிற்சங்க தலைவராக அவர் ஆற்றிய பணிகள் மகத்தான பணிகள். தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற போது அன்றாடம் அவர் நடத்திய பத்திரிகையாளர் சந்திப்புகளும் அவர் வெளியிட்ட அறிக்கைகளும் தமிழக அரசியலில் மிகப்பெரிய மாற்றங்களை உண்டாக்கியது என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. தொண்டர்களின் காவலர் என்று அழைக்கப்படக்கூடிய நம்முடைய தலைவர் வாழப்பாடியார் அவர்கள் ஏழை எளிய காங்கிரஸ் தொண்டர்களை அடையாளம் கண்டு அவர்களை வாழ்க்கை பாதையில் வெற்றியடைய செய்வதற்கு அவர் செய்த மாபெரும் உதவிகளை இன்றும் பலர் நன்றியோடு நினைவு கூறுவதை நான் பார்த்திருக்கிறேன். தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய அடித்தளத்திலே இருந்த சிலர் அவர் பெட்ரோலியத்துறை அமைச்சராக இருக்கின்ற போது அவர் மூலமாக கிடைக்கப்பட்ட பெட்ரோல் பங்க், கேஸ் ஏஜென்சி போன்றவற்றால் இன்று வாழ்க்கையில் வளமையான நிலையை அடைந்திருப்பதும், அதனால் அவர்கள் தங்களை வாழ வைத்த தெய்வமாக அமரர் வாழப்பாடி அவர்களை கொண்டாடுவதையும் நான் பல இடங்களிலே பார்த்திருக்கிறேன். பல இடங்களிலே அவர்களை சந்தித்து அவர்களின் மீது இருக்கின்ற தலைவர் வாழப்பாடியாரின் மீது அவர்களுக்கு இருக்கின்ற நன்றி உணர்வை பார்த்து நான் சிலிர்த்து போயிருக்கிறேன். இந்திய நாட்டினுடைய வரலாற்றிலும், தமிழக காங்கிரசினுடைய வரலாற்றிலும், தமிழ்நாட்டின் வரலாற்றிலும் மாநில உரிமைக்காக ஒன்றிய அமைச்சர் பதவியை வேண்டாம் என்று தூக்கி எறிந்த பெருமை தலைவர் வாழப்பாடியாருக்கு மட்டுமே உண்டு. காவேரி பிரச்சனையின் போது தமிழ்நாட்டின் உரிமை அது பேணப்படவில்லை என்று சொன்னால், அது வழங்கப்படவில்லை என்று சொன்னால் ஒன்றிய அமைச்சராக இருந்து என்ன பயன் என்று சொல்லி அந்த பதவியை தூக்கி தூர எறிந்தார். அப்படிப்பட்ட பேராண்மை மிக்க தலைவர், அப்படிப்பட்ட அமரர் வாழப்பாடியார் அவர்களை நன்றியோடு நினைவு கூறுகின்ற இந்த நல்ல நாளில் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி புகழ் வணக்கம் செலுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.